இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாடு அரசு பேருந்துகளுக்கான நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தற்போது வெளியிட்டிருக்காங்க. இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்போது அப்ளை பண்ணலாம், இதற்கு அப்ளை செய்வதற்கான தகுதிகள்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக சாலை போக்குவரத்து நிறுவனம் தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதிலே காலி பணியிடம் அறிவிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு 2025 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் 25 மண்டலங்களில் கீழ்கண்ட பணியிடங்களின் அடிப்படையில் தகுதிகளை பூர்த்தி செய்யும் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் www.arasubus.gov.in என்ற இணையதளம் மூலம் வரவேற்கப்படுகிற சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 8 போக்குவரத்து கழகங்களுடைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாநகர போக்குவரத்து கழகம் சென்னைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, அரசு விரைவு பேருந்து போக்குவரத்து கழகம் சென்னை, அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் எதெல்லாம் வேகன்சி இருக்கோ அதோடைய நேம்லாம் கொடுத்துருக்காங்க. பதிவுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் நடத்துகிறவர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பணியிட எண்ணிக்கை மொத்தம் 3274 கொடுத்துருக்காங்க. மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணியிடங்கள் 324, அரசு விரைவு பேருந்து போக்குவரத்து கழகத்தில் 318 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு, அடுத்ததாக என்னென்ன மண்டலத்திலாம் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மண்டலத்துடைய பேர், அதில் உள்ள வேக்கன்சி இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விழுப்புரத்தில் 88, கடலூரில் 41, இந்த மாதிரி 322 மொத்தமாக அந்த மாதிரி ஒவ்வொரு மண்டலத்துடைய பேரும் கொடுத்து அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்ததான் குறைந்தபட்ச வயது பார்த்தீங்கன்னா 1/1/2025 அன்று குறைந்தபட்சம் உங்களுக்கு 24 வயது பூர்த்தியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதிகபட்ச வயதும் கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஓசி கம்யூனிட்டியாக இருந்தால் 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க 45 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் இருந்தால் ஓசி கேட்டகரிக்கு 50 வயது, எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெலாம் 55 வயதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அடுத்தது உங்கள்கிட்ட ஓட்டுநர் உரிமம் இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உயரம் குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர் இருக்கணும். குறைந்தபட்சம் எடை 50 கிலோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உடல் தகுதி கிளியரான ஐசைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் டிஃபார்மிட்டி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கனரக வாகனங்களை 18 மாதங்கள் கண்டிப்பாக ஓட்டிய அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான லைசன்ஸும் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கட்டணம் எவ்வளோ செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே எஸ்சி, எஸ்டி கேட்டகரி இருந்தால் 590 ரூபாய் செலுத்துகிற மாதிரி இருக்கும். மற்ற கம்யூனிட்டிலாம் 1180 ரூபான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 21ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போதையான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.